அரசு ஊழியர்களுக்கு புத்தாண்டு பரிசு ஜனவரி 1 முதல் சம்பளம் உயர்வு. 8வது ஊதியக்குழுவின் அப்டேட். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்கள் நீண்ட நாட்களாக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த 8வது ஊதியக்குழு தொடர்பான முக்கிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய ஊதிய விகிதங்கள் அமலுக்கு வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சுமார் 1.15 கோடிக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்களுக்கிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது நிலவும் 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் 2025 டிசம்பர் 31 முடிவடைகிறது. வழக்கமாக 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதியக்குழு மாற்றப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஜனவரி 1 முதல் 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை தீர்மானிக்கும் ஃபிட்மென் ஃபேக்டர் 2.5லிருந்து 2.86ஆக அல்லது அதற்கு மேலாக உயர்த்தப்படலாம். அவ்வாறு உயர்த்தப்பட்டால் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 20 முதல் 35% வரை அதிரடியாக உயரும். உதாரணமாக, தற்போது குறைந்தபட்சம் அடிப்படை சம்பளம் 18,000ஆக உள்ள நிலையில் அது 30 முதல் 50,000 வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் நிபுணர்கள் கருதுகிறார்கள். மத்திய அரசு கடந்த ஜனவரி 2025இல் 8வது ஊதியக்குழுவை அமைப்பதற்கான முதற்கட்ட ஒப்புதலை அளித்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு குழுவிற்கான அதிகாரப்பூர்வ விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க 18 மாதங்கள் அவகாசம் பெற்றுள்ளது. ஊதியக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க 2027ஆம் ஆண்டு வரை கால அவகாசம் எடுக்க வாய்ப்பிருந்தாலும் சம்பள உயர்வுக்காக தேதி 2026 ஜனவரி 1ஆகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அரசு எப்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டாலும் 2026 ஜனவரி முதல் கணக்கிடப்பட்டு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியாளர்களுக்கும் நிலுவைத் தொகையாக அந்த பணம் வழங்கப்படும். இது முந்தைய ஊதியக்குழுவின் போதும் பின்பற்றப்பட்ட நடைமுறையாகும். அடுத்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட்டில் இது தொடர்பான நிதி ஒதுக்கீடு மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்பதால் ஜனவரி 1ஆம் தேதியை ஊழியர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் எதிர்நோக்கியுள்ளனர்.